நடிகர் விஜய் ஒரு எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு நடிகர். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் அவருக்கு சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. அதுல ஏற்பட்ட துயரங்கள் அதையும் நம்ம தமிழ்நாடு பார்த்துருக்கோம். இப்போ என்ன ஒரு அவருடைய ரசிகைன்னு சொல்ற ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, அவருடைய கட்சிக்கு வாக்களிக்கலைன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே 41 பேரை சாகடிச்சிருக்கிறீங்க. இப்ப வீட்டுக்கு 2 பேரை சாகடிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் இவருடைய வருகையால எவ்வளவு குறைய போகுதுங்கிற ஒண்ணு இருக்கு. பெரிய அச்சமும் இருக்கு. உங்க வீட்டுல மட்டும்தான் விஷம் கொடுப்பீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் விஷம் கொடுப்பீங்களாங்கிற கேள்வி இருக்கு. அதனால ரொம்ப பயமா தான் இருக்கு. ஏன்னா இது இது எப்பேற்பட்ட அரசியலாக இது இருக்கு? இல்ல ஒரு ஒரு என்ன உலகம் சார்ந்த 5000 ஆண்டுகள் பழமையான கீழடி பொருணை மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேரினம், ஒரு தமிழ் இனம் இன்னைக்கு இவ்வளோ அரசியல்ல ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு நடிகரை ரசிகரா பார்க்கறதுல தப்பு இல்லை. தலைவரா பார்த்தீங்கன்னா கூட கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடையதுக்கான போராட்டங்கள்ல முன்னெடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தவாதியா நம்ம அவரை பார்க்கறதுலையும் தவறில்லை. எதுவுமே இல்லாம இப்படி ஒரு அரை வேக்காடா இப்படி பேசுறாங்க பண்றாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு விஜய் எங்க மாமா விட எனக்கு விஜயத்தான் பிடிக்குங்கிறாங்க. அப்புறம் இங்கிட்டு நான் வீட்டுல விஷத்தை வச்சு கொள்ளுவேங்கிறாங்க. அப்ப இவங்கள மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் ஆட்சிகள்லாம் போச்சுன்னா அப்ப தமிழ்நாட்டுல அவங்கவுங்களும் விஷத்தை குடிச்சிட்டு சாகும். வேற என்ன பண்றது? இது எந்த விதத்துல இது ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ரசிகராக இருக்கிறது தவறு இல்லைங்க. அதுக்காக இப்படியா இருக்கணும்? ஒரு அறிவெளி கூட்டமாவா இருக்கணும்? அப்ப இந்த தற்கொலைன்னு சொல்றாங்களே, அப்ப இந்த மாதிரியான பதில் எல்லாம் சொல்லும் பொழுது அது எப்படி ரொம்ப மனசுக்கு வேதனையா தானே இருக்கு. அதே நேரத்துல ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இயக்கம். ஒட்டுமொத்த இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய மாநில நிதிகளை தடுக்கப்பட்ட பொழுதும் அவர்களுடைய சித்தாந்தத்தை தமிழகத்துல முன்மொழி கொள்கையாக திணிக்கிறதுக்கு முயற்சி செய்த போதிலும் பள்ளி கல்லூரிகளுக்கான நிதிகளை முடக்கிய போதிலும் மாநில வருமானத்தை கொண்டே மக்களுடைய தேவைகளையும் புதிய திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்தி வெற்றி கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவே உற்று நோக்குது. இன்னைக்கு அவருடைய திட்டங்கள் கனடா போன்ற வெளிநாடுகளிலேயே இவருடைய திட்டங்கள் அங்க செயல்படுத்துறாங்க. அந்த விதத்துல இந்த ஒரு இயக்கமும் சரி, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுக்கான மக்கள் பணியை சரியாக செய்யக்கூடிய ஒரு செயல் தலைவராக ஒரு இந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று இந்த கடந்த 5 ஆண்டுகள் இந்த 4 ஆண்டுகள் நிறைவுல பல மகத்துவமான திட்டங்களை ஒட்டுமொத்த இந்தியாவை உற்று நோக்கும் அளவுக்கு செயல்படுத்தி காட்டக்கூடிய இந்த அரசு என்பது ஒரு நடிகரையோ இப்ப விஜயகாந்த் சார் வந்தாரு, வரும்பொழுது அவர் கூட தான் நிறைய ஓட்டுகளை வாங்கினாரு பண்ணாரு. அது மாதிரி ஒவ்வொரு காலங்களையும் நடந்திருக்கு. அது மாதிரிதான் இதுவும் நடக்கும். அவராவது மக்களை நேரடியாக சந்திச்சார். என்ன அவர் எதுக்கும் பயந்து ஓடல ஒளியல எதுவுமே பண்ணல. இப்ப நீங்க தனித்தனி பிளைட்ல போறீங்க, தனியா வேற போறீங்க. அடுத்து இப்போ உங்க ரசிகர்கள்லாம் இப்படி நாட்டுக்காக மண்ணுக்காக உயிரை கொடுப்போம்னு சொன்னா கூட பரவாயில்ல. எனக்கு ஓட்டு போடலனாக்க நான் விஷத்தை கொடுப்பேன்னு சொல்றேன். அது பொம்பளை ஆளுங்க சொல்லுதுங்க போது ரொம்ப பயமா இருக்குல்ல. வீட்டுல சமைச்சு போறதுல ஏதாவது சேர்த்து கொடுத்துருவாங்களோங்கிற அச்சம்லாம் வருது இல்ல. அதனால இது கொஞ்சம் விபரீதமா தான் இருக்கு. இது ஆரோக்கியமானது இல்லை. இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்லதும் இல்லை. இது அவங்க கிட்ட நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறது, தயவு கொஞ்சம் நீங்க உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்க இந்த ஜனநாயக நாட்டினுடைய ஒரு அங்கம் என்பதை உணர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு நாமெல்லாம் ஒரு வழிகாட்டிங்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்படணுங்கிறத நான் கேட்கிறேன். ஓட்டு போடத்தான் செய்வாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை. ஆனால் சித்தாந்த ரீதியாக உள்வாங்கிய யாருடைய ஓட்டையும் இது மாதிரியான ஆட்களால உடைக்க முடியாது. அதுலயும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குல்ல, இன்னைக்கு பாஜக என்பது RSS வழியாக சங் பரிவார வழியாக உங்களுக்கு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி இந்த கழகங்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு நினைச்சு வேலை செய்யறாங்க. ஒரு தொலைநோக்கு திட்டமா வேலை செய்யறாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் உடைந்த போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்கு எங்களுக்கு. விஜய் மாதிரியான ஆட்கள் இந்த பாஜகனுடைய இந்த சூழ்ச்சி வலைக்குள்ள விழுந்துருவாங்களோங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கு. அதே தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பேரறிஞர் அண்ணா, அதற்கு முன்பாக திராவிட கழகமாகிய பெரியார், அதற்கு முன்பாக நீதி கட்சி, இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கம், ஒரு பேர் இயக்கம். இந்த இயக்கம் என்பது சித்தாந்த ரீதியான ஒரு இயக்கம், கொள்கை ரீதியான ஒரு இயக்கம். அதனால இது ஏதோ நேற்று இன்னைக்கு பூச்சாண்டி காட்டுறதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல. அதையும் தாண்டி நாட்டினுடைய பாரத பிரதமரையே ஒருவருக்கொருவராக நேராக சித்தாந்த ரீதியிலே எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாநில ஒட்டுமொத்த இந்தியாவுடைய
மிகச்சிறந்த தலைவராக இன்றைக்கு இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு முதல்வராக மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால எது வந்தாலும் சந்திப்போம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி இருக்கு. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திய இந்த அரசுதான் மீண்டும் நிச்சயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் என்று நான் முழுமையாக நம்புறேன். அதெல்லாம் தளபதி என்ன முடிவு பண்றாரோ அதுதான் நம்ம கூட்டணிங்கிறது. எப்ப நான் கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல நானாக முன்வந்துதான் இந்த கூட்டணிக்காக நான் வேலை செஞ்ச இந்தியா கூட்டணி. எதற்காக? எந்த ரூபத்திலும் இந்த தமிழகத்தில், அதாவது காலக்கண்ணு கூட காலகட்டத்துல ஒரு காலத்தை வரக்கூடிய காலங்கள்ல கண்ணுக்குட்டி போடலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகங்கிறது கால் ஊன்ற கூடாதுங்கிறது என்னுடைய உறுதியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுல உறுதியாக இருக்கக்கூடிய, சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழனுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ் மொழியினுடைய நலனை கருதி போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டுங்கிறதுக்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பிரச்சாரம் செய்தேன். அதே பிரச்சாரம் வரக்கூடிய தேர்தல் 2026 திராவிட மாடல் அரசு மீண்டும் தமிழகத்தில் உதயமாகுவதற்கு முக்குளத்தூர் புலிப்படை உறுதியாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். எனக்கு சீட்டு கொடுத்தா என்ன தவிர போட்டிடுறதுக்கு எங்கிட்ட ஆள் இல்லையா? சீட்டு வாங்குறது பெருசு இல்ல, நின்னு ஜெயிக்கணும்ல. சீட்டு கொடுத்தாக்கா போட்டி போடுவேன், கொடுக்கலனாலும் மற்றவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன். எனக்கு எந்த ரூபத்திலையும் இந்த RSS சித்தாந்தங்கள், இந்த சங் பரிவார கூட்டம், இந்த ஆரிய கூட்டம், இந்த பாஜகவுடைய இந்த மதவாத அரசியல் தமிழகத்துல வரக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கம் போற்றப்பட வேண்டும் என நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய அரசியல் மீண்டும் இந்த தமிழகத்தில் நிலை பெற வேண்டும் நான் நினைக்கிறேன். அது ஆர்வக்கோளாறுல பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். ஸோ நம்ம இங்க நின்னா நம்ம அண்ணனுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கலாம், இல்ல அவங்களுடைய நம்ம ஈஸியா நல்லா செயல்படுத்தலாம்னு நினைச்சிருக்கலாம். பட் அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க. அதை தளபதி இவர் தான் முடிவெடுப்பாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க. இங்க கூட்டணியாச்சும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மெஜாரிட்டியாக டிஎம்கே வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். தமிழகத்தினுடைய முதல்வர் மீண்டும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். நன்றி.